ஹாய் மக்களே, வணக்கம். வெல்கம் டு அபிநேஸ்ரீ தமிழ் நாவல்ஸ். இன்னும் அழகழகான காதல் ரொமான்ஸ் கதைகளை கேட்கணுமா? அப்ப எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்தரின் தொலைந்த காதலி அத்தியாயம் 3. அபியை தேடி கண்டுபிடித்து தன்னுடைய காதலை தெரிவித்து அவளை மணமுடிக்கவே இந்தர் இந்தியாவில் உள்ள தனது கம்பெனிக்கு வந்தான். ஆனால் அபி தேடாமலேயே கிடைத்தது அவனுக்கு மிகப்பெரிய வரமாக அமைந்தது. அதுவே சாபமாக மாறப்போகிற காலமும் இதுதான். அன்று ருத்ரனின் பிறந்த நாள். மாலை ஆபீஸ் முடிந்து தனியாக அவனை சந்தித்த காவ்யா, ருத்ரா, ஐ லவ் யூ என்றாள். கல்லூரியிலிருந்தே ருத்ரனை ஒரு தலையாக காதலித்து வந்தவள் ஒரு வழியாக அவனிடம் தன் காதலை சொல்லிவிட்டாள். இதை கேட்டு ஹஹஹா என அவன் சத்தமாக சிரித்திட, என்னாச்சு என்பது போல் அவனை குழப்பமாக பார்த்தாள். அவன் இறுக்கமான முகத்துடன், வேண்டா காவ்யா, இது சரிவராது என்றதும், ஏன் ருத்ரா, என்ன பிடிக்கலையா? என்கிட்ட உனக்கு எது பிடிக்கலன்னு சொல்லு, நான் மாத்திக்கிறேன். அவள் சோகமான முகத்துடன் அவனை பார்க்க, காவ்யா, நீ நல்ல பொண்ணுதான், ஆனா எனக்கு அபிநயாவை தான் பிடிச்சிருக்கு என்றான். அவன் பதிலில் அதிர்ச்சி அடைந்தவள் அதை வெளிக்காட்டாமல், ஏன், அபியை விட நான் எந்த விதத்துல அழகுல குறைச்சல் என்று கேட்க, அவளை ஏற இறங்க பார்த்தவன் ஒரு குரூர சிரிப்புடன் பேசத் தொடங்கினான். காவ்யா, நீயும் அழகுதான். சொல்ல போனா அபியை விட நீயே அழகு. ஆனா அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் லைஃப் செட்டில் ஆகிடும். அவளுக்கு ஏகப்பட்ட சொத்து. அந்த அத்தனைக்கும் அவ ஒருத்தி தான் வாரிசு. அப்புறம் நான் எதுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கணும்? ஜாலியா நிம்மதியா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணலாம். அவன் சொல்ல சொல்ல காவ்யா அவனை நம்ப முடியாமல் அதிர்ச்சியுடன் பார்த்தாள். அப்ப நீ அபிய லவ் பண்ணல, அவளோட பணத்துக்காகத்தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற இல்லையா? காவ்யா கோபத்தோடு கேட்க, சில நிமிடங்கள் யோசனையா இருந்தவன் சுதாரித்து கொண்டு, இங்க பாரு காவ்யா, நான் அபிய உண்மையாத்தான் லவ் பண்றேன். அபி மட்டும் என் லைஃப்ல கிடைச்சா நான் செம்ம லக்கி. அவள் லவ்வும் கிடைக்கும், அதே சமயம் பணமும் கிடைக்கும். நான் அதை சொல்ல வந்தேன். மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட், அதையும் நீ தெரிஞ்சுக்கோ என்றான். ருத்ரன் பார்வையும் பேச்சும் வேறாக இருப்பதை கவனித்த காவ்யா அவன் மனதில் இருப்பதை புரிந்து கொண்டாள். அபியை காதலிக்காமல் அவள் பணத்தின் மீது ஆசைப்படுகிறான் என்பதை தெரிந்து கொண்டவள் ருத்ரனை அருவருப்புடன் பார்த்தாள். இவனை போய் காதலித்தோமே என நினைத்தவள் நடந்தவை அனைத்தையும் சொல்லி இவனிடமிருந்து எப்படியாவது அபியை காப்பாற்ற வேண்டும் என்று முடிவு செய்தாள். மறுநாள் ஆபீஸில் பிரேக் டைமில் ருத்ரன் வண்ண மலர்கள் நிறைந்த பூங்கொத்தை கொண்டு வந்தவன் அபியின் முன் ஒரு காலை ஊன்றி முட்டி போட்டு அதை தந்து, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா என்று தன் காதலை தெரிவித்ததும் அவளோடு அலுவலகத்தில் இருந்த அனைவரும் ஆச்சரியத்தில் மூழ்கினர். அதோடு ருத்ரன் ஒரு அழகான மோதிரத்தை தன் கையில் எடுத்து அவளுக்கு அணிவிப்பதற்காக கையை கேட்க, இதை எதிர்பாராமல் சில நொடிகள் திகைத்து நின்ற அபி பிறகு சிரித்து கொண்டே அவன் நீட்டிய மோதிரத்தை விரலை நீட்டாமல் கையால் வாங்கி கொண்டாள். ருத்ரன் அவளை கேள்வியாய் பார்த்திருக்க, ருத்ரா, எனக்கு உன்னை ஒரு ஃப்ரெண்டா ரொம்ப பிடிக்கும். உனக்கு நோ சொல்ல என்கிட்ட எந்த ரீசனும் இல்ல. ஆனா நான் என் அப்பாவை கேட்கணும். அவர் ஓகே சொன்னா நாளைக்கு இந்த மோதிரத்தை போட்டுட்டு வருவேன். இல்லைன்னா இதை உன்கிட்டயே கொடுத்துருவேன். அதை வச்சே எனக்கு ஓகேவா இல்லையான்னு நீ தெரிஞ்சுக்கோ. அவன் நட்பை இழக்க விரும்பாதவள் அவனிடம் பொறுமையாக சொல்ல, திட்டம் நிறைவேறவில்லையே என்ற கடுப்பில் அவனது முகம் சுருங்கியது. ஆபீஸில் இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அனைவரும் அவன் ப்ரப்போசலை பார்த்து கைத்தட்டி அவர்களை உற்சாகப்படுத்த, இரு உள்ளங்கள் மட்டும், கடவுளே, அபியோட அப்பா இதுக்கு சம்மதிக்க கூடாது என்று வேண்டிக் கொண்டன. வேற யாரும் இல்ல, காவ்யாவும் நம்ம இந்தரும் தான். இந்தரின் உள்ளத்திலோ பேரிடியே இறங்கிவிட்டது. அபி மீதுள்ள காதலை இதுவரை ஏன் அவளிடம் சொல்லவில்லை என இந்தர் தன்னையே நொந்து கொண்டான். அவளை விட்டுத்தர அவன் தயாராக இல்லை. அபியிடம் சென்று காதலை சொன்னால் அன்று கல்லூரியில் மறுத்தது போல் இப்போதும் மறுத்து விடுவாளோ என்ற தயக்கத்தோடு நாட்களை கடத்தியவனுக்கு வந்து சேர்ந்தது ஒரு பேரதிர்ச்சி. ஆபீஸ் முடிந்து மாலை வீடு திரும்பியவனை, வா இந்திரா, சாப்பிடலாம் என்று அழைத்தார் அவனது அம்மா. இந்திரஜித்தை அவர் மட்டும் செல்லமாக இந்திரா என கூப்பிடுவது வழக்கம். வேணாங்கம்மா, பசிக்கல, அவன் தழுதழுத்த குரலில் சொன்னதும், என் செல்லக்குட்டி இந்திராவுக்கு என்னாச்சு, ஏன் உன் முகமே டல்லா இருக்கு என்று சோஃபாவில் அமர்ந்திருந்த மகனுக்கு அருகில் வந்து அவன் தலையை வாஞ்சையோடு வருடினார். இந்தருக்கு அன்பென்றாலே அது அம்மாதான். அவன் தந்தை ராஜேந்திரனுக்கோ பிசினஸும் பணமும் தான் உலகம். இந்தியாவின் பெரும் கோடீஸ்வரர்களில் ஒருவர். இங்கிலாந்து முழுக்க பரவி இருந்த ராஜேந்திரன் குரூப் ஆஃப் கம்பெனிஸின் ஒரே வாரிசு இந்திரஜித். இந்தர் சிறுவயதில் தன் அப்பாவிடம் பொம்மை கார் கேட்டபோது அவர் நிஜ காரையே வாங்கி தந்தது அவனுக்கு மகிழ்ச்சியை தரவில்லை, மாறாக அவரிடம் இருந்து ஒரு விலகலையே ஏற்படுத்தியது. அவருடன் பழகாதே, இவருடன் சேராதே, அதை செய்யாதே, இதை தொடாதே, உன் ஸ்டேட்டஸுக்கு தகுந்தாற்போல் நடந்து கொள் என்ற தந்தையின் அடக்குமுறையும், எங்கு சென்றாலும் அவனுக்கு பாதுகாப்பாக கூடவே இருக்கும் செக்யூரிட்டி ஆட்களும் அவன் தனி மனித சுதந்திரத்தையும் நிம்மதியையும் பறித்தன. அவன் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் அது உடனடியாக தந்தையின் காதுகளுக்கு சென்றுவிடும். அந்த காரணத்தினால்தான் கல்லூரியிலும் இந்தர் எவருடனும் அதிகம் பேசாமல் யாருடனும் ஒட்டாமல் தனித்தே இருந்தான். பிஜி கல்லூரி லேபில் ஏற்பட்ட விபத்தில் ஆசிட் பட்டதில் இந்தரின் கையில் ஆழமான காயம் உண்டாகியிருந்தது. இந்தரின் அப்பா தன்னுடைய ஆசை மகனை ட்ரீட்மெண்டிற்காக லண்டன் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தவர் கையோடு அவன் கல்லூரியையும் மாற்றிவிட்டார்.
அடடா, நம்ம இந்தர் லவ்வுக்கு இவர் பெரிய வில்லனா இருப்பார் போலயே. அப்பாவை அவன் பொறுத்து போக ஒரே காரணம் அவனுடைய அம்மாதான். அவனுக்கு தோழன், தோழி என சகலமும் அவர்தான். தாயின் தலைக்கோதலில் சற்று ஆசுவாசம் அடைந்தவன், மலர்மா இங்க வாங்களேன் என்று அழைத்தான். அம்மா மலர்விழிக்கு அவன் வைத்த செல்ல பெயர் மலர்மா. ஓஹோ, அங்க அபிமா, இங்க மலர்மா. நீ ரசனக்காரன்டா இந்தர். அவர் அவன் அருகில் வந்து அமர மெதுவாக தன் தாயின் மடியில் தலை சாய்த்தான். மகனின் முகவாட்டத்தை கவனித்தவர், என்ன கண்ணா, என்ன பிரச்சனை, அம்மா கிட்ட சொல்லு என்று கேட்க, மலர்மா, எனக்கு காலேஜ்ல ஒரு பொண்ணு பிடிக்கும்னு சொல்வேன்ல, அந்த பொண்ணு இப்ப நம்ம ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்றா. யாரு இந்திரா, அபிய சொல்றியா? ஆமாங்கம்மா, நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். சரி கண்ணா, நீ அவகிட்ட போய் உன் மனசுல இருக்கிறத சொல்ல வேண்டியது தானே. காலேஜ்ல அபி என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டா, இப்பவும் அதே மாதிரி சொல்லிடுவாளோன்னு பயமா இருக்கு. இந்திரா, ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்கோ, எதுக்காகவும் பயப்படக்கூடாது. ஒரு விஷயத்தை செய்ய தயங்கிட்டு பின்னாடி வருத்தப்படுறதை விட அதை செஞ்சு தோத்து போயிட்டா கூட நல்லதுதான். உன்னோட காதல் உண்மைனா கண்டிப்பா அந்த பொண்ணு உன்னை ஏத்துப்பா. உனக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னா நீ முதல்ல அவங்க கிட்ட தான் போய் சொல்லணும். அவங்களுக்கும் உன்னை பிடிச்சிருந்தா மட்டும்தான் அடுத்து மத்தவங்க கிட்ட அதை பத்தி பேசணும். அன்பாய் மகனின் தலையை வருடியபடி அவர் சொல்ல, இன்னைக்கு நம்ம ஆபீஸ்ல ஒருத்தர் அபிக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டார். இப்ப நானும் போய் சொன்னா அது தப்பில்லையாமா? தயக்கத்துடன் கேட்டான் இந்தர். அப்படியா? அப்போ அந்த பையனுக்கு அபி சரின்னு சொல்லிட்டாளா என்று அவர் கேட்க, இந்தர் இல்லை என்பது போல் தலையாட்டினான். அப்போ அபி மனசுல யாரும் இல்லைனா இப்பவும் கண்டிப்பா நீ அவகிட்ட உன் விருப்பத்தை சொல்லலாம் என்றார் மலர்மா. இந்தர் ஏதோ யோசனையிலேயே இருக்க, மனசை போட்டு குழப்பிக்காத கண்ணா, உனக்குன்னு இருக்கிறவங்க கண்டிப்பா உன்னை வந்து சேருவாங்க. இப்போ சாப்பிடவா என்று அவனை வலுக்கட்டாயமாக அழைத்துச் சென்று சாப்பிட வைத்தார். அதே இரவு அபி வீட்டில் இரவு உணவு முடிந்ததும் அபி தன்னுடைய தந்தை சௌந்தரிடம், அப்பா உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் என்க. என்னடா அபிக்குட்டி, என்ன விஷயம்? சிரிப்புடன் கேட்டார். அப்பா, உங்களுக்கு ருத்ரா தெரியும்ல? ஆமா, உன்னோட ஃப்ரெண்ட் ருத்ரன் தானே? இன்னைக்கு ஆபீஸ்ல அவன் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டான்ப்பா. அபி சொன்னதும் முதலில் அதிர்ந்தவர் பிறகு இயல்பாக முகத்தை மாற்றிக்கொண்டு, அப்படியா, அதுக்கு நீ என்னடா பதில் சொன்ன என்று கேட்டுவிட்டு அவள் முகத்தையே பார்த்திருந்தார். நான் உங்ககிட்ட கேட்டுட்டு வந்து சொல்றேன்னு சொல்லிட்டேன்ப்பா என்று அவள் சொன்னதும் சத்தமாக சிரித்தவர், ஓஹோ, இப்படி கூட ப்ரப்போசலுக்கு பதில் சொல்லலாமா என்று கிண்டலாக கேட்க, விளையாடாதீங்கப்பா. அபி செல்லமாய் சினிங்கினாள். பின்ன என்னடா அபிக்குட்டி, 2 டிகிரி முடிச்சுட்டு வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கிற, இதுக்கு போய் நீ அப்பாவை கேட்கணுமா? உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதையே சொல்ல வேண்டியது தானே. அப்பா, அம்மா இறந்த பிறகு நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்காம எனக்காகவே வாழ்றீங்க. இது வரைக்கும் என்ன அம்மா இல்லாத குறை தெரியாம ரொம்ப பாசமா வளர்த்தீங்க. எனக்கு தேவையானதெல்லாம் நான் கேட்காமலே செஞ்சிருக்கீங்க. உங்ககிட்ட கேட்காம நான் எந்த விஷயத்த செஞ்சிருக்கேன்? அதுவும் இது என்னோட வாழ்க்கை. இதுல சரியான முடிவெடுக்க உங்களால தான் முடியும் என்று அப்பாவின் அன்பில் மனம் நெகிழ்ந்து கண்களில் துளிர்த்த கண்ணீருடன் அவள் சொல்ல, விடுடா, அப்பா உன்கிட்ட சும்மா தானே விளையாடினேன். உன்னோட விளையாடாம நான் வேற யார்கிட்ட விளையாடுவேன் சொல்லு என்று மகளின் கண்ணீரை துடைத்தவர், உனக்கு ருத்ரனை பிடிச்சிருக்கா? உன்னோட பதில் என்ன என வினவினார். அபியின் பதில் என்னவாக இருக்கும்? சௌந்தர் ருத்ரனுக்கு ஓகே சொல்வாரா? இந்தருக்கு அபி கிட்ட தன்னோட காதலை சொல்ல வாய்ப்பு கிடைக்குமா? பொறுத்திருந்து பார்க்கலாம். காதலி வருவாள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போல மேலும் பல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.